ஹலோ எவ்ரிவன், இந்த வீடியோவில் நம்ம அட்ஜெக்டிவ் ஆஃப் குவான்டிட்டி அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். குவான்டிட்டினா ஒரு அளவு, ஹவு மச் எவ்வளவோ அப்படின்ற அந்த கொஷினுக்கு பதிலாக கிடைக்கக்கூடிய பெயர் ஒரு சொற்களை எல்லாம் நாம் அட்ஜெக்டிவ் ஆஃப் குவான்டிட்டிக்கு கீழே கொண்டு வந்துடலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், ஐ ஏட் சம் ரைஸ், நான் கொஞ்சம் சோறு சாப்பிட்டேன். அப்போ சோறு நவுனு, எவ்வளோ சாப்பிட்டேன், சம் கொஞ்சன்றோம் இல்லையா, அந்த கொஞ்சன்றது தான் அளவு. அது அந்த அளவு எந்த வகையான அளவு அப்படின்னா 99% இந்த அட்ஜெக்டிவ் ஆஃப் குவான்டிட்டியில் வரக்கூடிய அளவு அன்கவுண்டபிள் நவுனுடைய அளவாக இருக்கும். அதாவது விரல் விட்டு எண்ணி பார்க்க முடியாதவைகளாக அந்த அளவுகள் இருக்கும். இப்போ ஹீ ஷோவ்டு மச் பேஷன்ஸ், அவன் ரொம்ப பொறுமை காமிச்சான் அப்படின்னு அர்த்தம். அப்போ அந்த ரொம்ப, மிகவும் அப்படின்றது தான் இங்கே அட்ஜெக்டிவ் ஆஃப் குவான்டிட்டி. இப்போ பிரியா ஹேஸ் லிட்டில் இன்டெலிஜென்ஸ், பிரியா ஹேஸ் லிட்டில் இன்டெலிஜென்ஸ், பிரியாவுக்கு கொஞ்சம் நுட்பமான அறிவு தான் இருக்குது. லிட்டில் அப்படின்வாங்க, கொஞ்சமாக அப்படின்வாங்க. அப்போ அந்த லிட்டில்ன்றது தான் இங்கே அளவு, அட்ஜெக்டிவ் ஆஃப் குவான்டிட்டி. அப்போ நான் சொன்ன இந்த 3 எக்ஸாம்பிள்ஸ்லையும் பார்த்தீங்கன்னா சம், மச்சு, லிட்டில் இதெல்லாம் அளவு தான். ஆனால் இது எல்லாமே என்ன வகையான அளவுனா அன்கவுண்டபிள் நவுனினுடைய அளவுகள், விரல் விட்டு துல்லியமாக எண்ண முடியாத தோராயமாக சொல்லக்கூடிய அளவுகள். இது உங்களுக்கு ஒரு க்ளூ, அட்ஜெக்டிவ் ஆஃப் குவான்டிட்டி கண்டுபிடிக்கிறது இல்லை. உங்களுக்கு வந்திருக்கக்கூடிய பெயர் உரிச்சொல் ஒரு அளவை குறிக்கும், ஆனால் அது துல்லியமாக எண்ணி கண்டுபிடிக்க முடியாத அன்கவுண்டபிள் அளவாக இருக்கும். அப்படி இருந்ததுன்னா அது கண்டிப்பாக அட்ஜெக்டிவ் ஆஃப் குவான்டிட்டி தான். டேக் கேர், பை பை.